உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை காரணமாக வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். ஆயினும் மிதுனத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் அவர் பார்த்துக் கொள்வார். அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடும். குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மகிழ்ச்சியை அளிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடன் வித்யாக்காரகன புதன் இணைந்திருப்பதே இதற்கு காரணமாகும். சனி ராகு ராசியில் சேர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான சர்ம உபாதைகளும் அடிக்கடி சோர்வும் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் கடின உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியம். நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். திருமணமான முயற்சிகளில் நல்ல வரன் அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிலவும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உத்தியோகம். சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தன் சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் மேலதிகாரிகளின் ஆதரவு மன நிறைவை அளிக்கும். அன்றாட கடமைகளில் மனதை முழுமையாக செலுத்த முடியும். தசாபக்திகள் அனுகூலமாக இருந்தால் சிறு பதவி உயர்வு ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. குறிப்பாக வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் நண்பர்களுக்கு சலுகைகள் கூடும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் மனதை வருத்தி வந்த பணப்பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். நல்ல காலம் பிறந்துள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைந்திருப்பதை கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இம்மாதம் மிகவும் ஏற்றது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த ஆணி மாதம். புதிய வியாபாரம் கிளைகள் துவங்குவதற்கும் கிரகநிலைகள் சாதகமாக சோபனம் பெற்றுள்ளன. கலைத்துறையினர். சுக்கிரன் மற்றும் கலைத்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்களும் அனுகூலமான பாதைகளில் வலம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் வருமானமும் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். அரசியல் துறையினர். சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கின்றார்கள். ஆயினும் ஜென்மராசியில் சனி ராகு சேர்ந்திருப்பது கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டிருப்பதை எடுத்து காட்டுகிறது. கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். உயர்மட்ட தலைவர்களுடன் அடிக்கடி தொடர்பு கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு உதவும். மாணவ மாணவியர். கல்வியில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதை வயலை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். வருமானம் உயரும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இந்த ஆணி மாதம். பெண்மணிகள். கடின உழைப்பினாலும் குடும்ப கவலைகளினாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதை ஜென்மராசியில் நிலை கொண்டுள்ள சனி ராகு கூட்டுச் சேர்க்கை எடுத்துக் காட்டுகிறது. குரு பகவானின் சுபப்பார்வை எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படும் என்பதையும் உணர்த்துகிறது. சக ஊழியர்களுடன் பழகுவதிலும் அவரது குடும்ப பிரச்சனையை பகிர்ந்து கொள்வதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது முக்கியம். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் மனம் திருப்தியிராது. இருப்பினும் ஏற்றுக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் ஆணி 17 மாலை முதல் 19 வரை. பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.